உனக்கு பாக்குற மாப்பிளைய நான் போய் பாக்குறேன். எனக்கு பார்த்த மாப்பிளைய நீ போய் பாரு. ஏய் என்னடி சொல்ற? அதெல்லாம் நல்லா இருக்காது. என்ன நல்லா இருக்காது? நாம ஜஸ்ட் பார்த்து பேச போறோம். அவங்க ஆளு எப்படின்னு அசஸ் பண்ண போறோம். அவ்வளவுதானக்கா. ஏய் அதெல்லாம் சரிதாண்டி. ஆனா ஏன் இப்ப ஆள் மாத்தி மீட் பண்ணனும் எனக்கு புரியல. குட் क्वेश्चन. அக்கா, எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்லதை எனக்கு ஒதுக்கிட்டு சொத்தையெல்லாம் உன் தலையில கட்டதான் பிளான் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் சரியான ஆளா இருக்கணும்க்கா. எவனாவது உருப்படாதவன உனக்கு பிக்ஸ் பண்ணிட கூடாதுக்கா. அதனாலதான் நான் உன் மாப்பிளைய பார்த்து ஓகேவா இல்லையான்னு சொல்றேன். அதே மாதிரி நீ ஏன் மாப்பிளைய பார்த்து ஓகேவா இல்லையான்னு சொல்லணும். சரியா? இது தேவையில்லாத கன்ஃபியூஷன் எனக்கு தோணுதுடி. இங்க பாருக்கா, ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. நான் பார்த்து பேசிட்டு அவரோட போட்டோவை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் அவர்கிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன். அதே மாதிரி நீயும் பார்த்து பேசிட்டு போட்டோ அனுப்பு. அனுப்பிட்டு ஐயா நான் உன் ஆள் இல்ல, உன் ஆளு உங்க அண்ணனை என் சார்பில் மீட் பண்ண போயிருக்கான்னு சொல்லுக்கா. வெரி சிம்பிள். என்னக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஏய் ஓ மாப்பிளைய அசஸ் பண்றேன்னா என்ன கட்டிக்க போற ஆளை அசஸ் பண்ண மாட்டேனா? பாயிண்ட். ஆனா என்கிட்டயும் பாயிண்ட் இருக்கு. என்னதான் நாம ரொம்ப விவரமா இருந்தாலும் நம்மள கட்டிக்க போற மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தயங்கி தான் பேசுவோம். ஆனா இதுவே நான் உன் மாப்பிள்ளை கிட்ட நான் எந்த இன்ட்யூஷனும் இல்லாம பட்டு பட்டுன்னு கேள்வி கேட்பேன். அதே மாதிரி நீ அந்த மாப்பிள்ளை கிட்ட ஏன் தங்கச்சி இந்த மாதிரி நீ அவளை பாத்துக்கணும்னு ஓப்பனா சொல்ல முடியும்ல. சரியா? அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம். இது எல்லாமே எனக்கு உன் மேல இருக்கிற அக்கறைக்கா. உனக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள சரியான ஆளா இருப்பாரான்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். அதனால தயவு செஞ்சு நோ சொல்லாத. நோ சொல்லாதக்கா. சரி ஓகே, நான் உனக்காக ஒத்துக்கிறேன். சூப்பர்க்கா.